வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆச்சரியமாக கூற்றுக்களை கூறி அவ்வப்போது அதிர வைக்கும் ட்ரம்ப் போரில் ஜெயிக்க வேண்டுமானால் உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அது பற்றி ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்த போது போரில் வெற்றி பெறும் நம்பிக்கையை பெற உக்ரைன் ரஷ்யா மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று கூறினார். அத்துடன் அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர் மேலும் கூறிய போது ஒரு படையெடுக்கும் நாட்டை தாக்காமல் ஒரு போரில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம், சாத்தியமற்றது என்று கூட கூறலாம். இது ஒரு அற்புதமான தற்காப்பு திறனை கொண்ட விளையாட்டுகளில் ஒரு சிறந்த அணியை போன்றது. ஆனால் தாக்குதல் நடத்த அனுமதிக்கப்படவில்லை. தாக்குதல் நடத்தப்படாவிட்டால் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டார். பின்னர் ட்ரம்ப் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் சில சமயங்களில் ரஷ்ய எல்லைக்குள் தாக்குதல் நடத்த அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனை அனுமதிக்காததற்கும் குற்றம் சாட்டினார். ஜோ பைடன் உக்ரைனை போர் புரிய விடவில்லை, தற்காப்புக்கு மட்டுமே ஆயுதம் கொடுத்தார் என்று ட்ரம்ப் கூறினார். பைடன் நிர்வாகம் உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே உள்ள இலக்குகளில் அமெரிக்க ஏவுகணைகளை ஏவ அனுமதிக்கவில்லை. காரணம், ரஷ்யாவுக்குள் அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்களை மாஸ்கோ அதன் படையெடுப்பை அதிகரிக்க தூண்டக்கூடும் என்று ஜோ பைடன் நிர்வாகம் கருதியது. இப்போது திடீரென்று ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டும், தாக்குதல் நடத்தப்படாவிட்டால் வெற்றி பெற முடியாது என்று கூறுவதன் மூலம் உக்ரைனுக்கோ ரஷ்யாவுக்கோ ஏதாவது சிக்னல் கொடுக்கிறாரா, அல்லது இதன் மூலம் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரா? ட்ரம்ப் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். ரஷ்யாவின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் 35% வாங்கும் இந்தியா மீது 25% அபராத வரி விதிப்பு அறிவித்ததன் மூலம் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்தார். அதாவது இந்தியாவுக்கான வளமையான வரி விதிப்புக்கும் மேலதிகமாக 25% அபராத வரி விதிப்பு என்றால் மொத்தம் 50% வரி விதிப்பு. மேலதிக வரி விதிப்புக்காக 27ஆம் தேதி நாள் குறித்தார் ட்ரம்ப். 27ஆம் தேதிக்கு முன்பே வரி விதிப்பு நீக்கப்பட்டுவிடும் அல்லது வரி விதிப்பு நாள் 27ஆம் தேதிக்கு பின்னரும் நீடிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு பலமாக இருந்தது. ஆனால் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஒரு திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா மீதான 50% வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டபடி 27ஆம் தேதி வரப்போகிறது போல் இருக்கிறது. அது பற்றிய காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியாவின் இந்திய செய்திகளுக்கான யூடியூப் சேனலான நமது மீடியாவில் இன்று பதிவேற்றம் செய்துள்ளோம். அதை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்கினால் அமெரிக்காவுடன் பல பில்லியன் டாலர் வர்த்தகத்தை இந்தியா இழக்கும். ரஷ்ய எண்ணெயை இந்தியா வாங்குவதை நிறுத்தினால் ரஷ்யா அதன் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் 35% இழக்கும். இப்படி ஒரு அழுத்தத்தை ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் ஏற்கனவே கொடுத்துள்ளார். இப்போது உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் ஆட்சிக்கு வந்த உடனேயே ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த உக்ரைன் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை நீக்கலாமா அல்லது உக்ரைனுக்கு புதிய அழுத்தங்களை வழங்கலாமா என்பது குறித்து விவாதங்கள் நடந்துள்ளன. இருப்பினும் உக்ரைனின் விருப்ப பட்டியலில் நீண்ட காலமாக இருக்கும் ஆயுதமான டொமஹாக் ஏவுகணையை அனுப்புவது குறித்து எந்த விவாதமும் இல்லை என்று அமெரிக்க மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தான் தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டாத புட்டின் மீது ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்த முயற்சிக்கலாம். அதற்காக உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த ஊக்குவிக்கலாம். அத்துடன் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கும் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தலாம் என்று ட்ரம்ப் அனுமதி கொடுக்கலாம். ட்ரம்ப் புட்டின் அலாஸ்கா சந்திப்புக்கு முன் மாஸ்கோ மற்றும் அதன் வர்த்தக பங்காளிகள் மீது புதிய தடைகளை விதிக்க ட்ரம்ப் அச்சுறுத்தினார். கடந்த வாரம் புட்டினை சந்தித்த பின்னர் நேரடி அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் உடனடி நேரடி சந்திப்புக்கு புட்டின் உறுதியளித்ததாக ட்ரம்ப் கூறினார். ஆனால் சமீபகால நாட்களில் மூத்த ரஷ்ய அதிகாரிகள் இந்த யோசனையை மறுத்து பல கீழ்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடைபெறும் என்று கூறினார்கள். இதுவும் ட்ரம்புக்கு ஆத்திரத்தை கிளப்பிவிட்டிருக்கும். உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியதற்கு இந்த ஆத்திரமும் ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றொரு காரணம், நேற்று வியாழக்கிழமை இரவு ரஷ்ய ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் உக்ரைனை தாக்கின. கிட்டத்தட்ட 600 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 40 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. ரஷ்யாவின் இலக்குகளில் உக்ரைனில் உள்ள அமெரிக்காவுக்கு சொந்தமான வர்த்தகமும் இருந்தது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரு ஜனாதிபதிகளுடனும் நடத்திய பேச்சுவார்த்தை முடிந்த சில நாட்களுக்கு பின்னர் இந்த தாக்குதல் வந்துள்ளது. ரஷ்ய தாக்குதல் புட்டின் அமைதியில் ஆர்வம் காட்டவில்லை என்பதை காட்டுவதாக ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். ட்ரம்ப் தாம் பதவியேற்று 6 மாதங்களில் 7 போர்களை நிறுத்தினர் என்று பெருமை அடித்து அதற்காக நோபல் பரிசு தாருங்கள் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த நிலையில் அவர் புட்டினுடன் நேரில் பேசிய சில நாட்களிலேயே புட்டின் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளதால் ட்ரம்புக்கு ஏற்பட்ட விரக்தி காரணமாகவும் உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கலாம். வியாழக்கிழமை இரவு ரஷ்ய தாக்குதல்களில் உக்ரைனின் மேற்கு பகுதியில் அரிதாகவே தொடும் இலக்குகளை தாக்கியது. அத்துடன் ஜூலை தொடக்கத்தில் ரஷ்யா உக்ரைனுக்குள் 700க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவியதற்கு பின் மிகப்பெரிய தாக்குதல் இது. உக்ரைனும் அமெரிக்கா உட்பட அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களின் கட்டமைப்பை உருவாக்கி வருகின்றன. அவை அடுத்த 7 முதல் 10 மாதங்களில் தயாராக இருக்கும் என்று செலன்ஸ்கி வியாழக்கிழமை வெளியிட்ட கருத்துக்களில் கூறினார்.
உக்ரைனின் பாதுகாப்பு உத்தரவாத பேச்சுவார்த்தைகள் பிரசல்ஸில் நடந்து வருகின்றன. அமைதிக்கான டிரம்பின் முயற்சியின் முக்கிய பகுதியான செலன்ஸ்கி புட்டின் சந்திப்பில் பங்கேற்க புட்டின் மறுத்ததால் உக்ரைன் அமெரிக்காவிடமிருந்து வலுவான எதிர்வினையை பார்க்க விரும்புகிறது என்று செலன்ஸ்கி கூறினார். ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், அதில் ரஷ்யாவோடு வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை தடைகள் மற்றும் வரி விதிப்புகளை செய்ய வேண்டும் என்றார். உக்ரைன் ரஷ்ய ஜனாதிபதிகளுக்கும் இடையிலான சந்திப்புக்கு புட்டின் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அது ஒரு வாரத்தில் நடைபெறலாம் என்றும் வெள்ளை மாளிகை கூறி வந்தாலும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் அதை மீண்டும் மீண்டும் நிராகரித்துள்ளார். அதிகாரிகள் மட்டத்தில் விவாதிக்க வேண்டிய அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக தீர்க்கப்பட்டால் மட்டுமே செலன்ஸ்கியினை சந்திக்க புட்டின் தயாராக இருப்பதாக நேற்று வியாழக்கிழமை அவர் கூறினார். இது மிக நீண்ட காலமாக நடக்க வேண்டிய ஒரு செயல்முறை. ட்ரம்புக்கு தாம் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய அதை புட்டின் மதிக்கவில்லை என்ற கோபமும் இருக்கலாம். தவிர வியாழக்கிழமை இரவு உக்ரைனிய ஒரு அமெரிக்க வர்த்தகத்தின் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தியுள்ளது. மேற்கு உக்ரைனின் மலைப்பாங்கான டிரான்ஸ்கார்பதியா பகுதியில் உள்ள மொகச்சேவோ நகரில் உற்பத்தி தொழிற்சாலையினை கொண்ட அமெரிக்க மின்னணு நிறுவனமான பிளெக்ஸ் மீது ரஷ்ய தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் ஒரு பெரிய தீயை ஏற்படுத்தியது. குறைந்தது 23 பேர் காயமடைந்தனர். அது பற்றி குறிப்பிட்ட செலன்ஸ்கி, பிளெக்ஸ் ஒரு சாதாரண சிவிலியன் நிறுவனம். உக்ரைனில் உள்ள ஒரு அமெரிக்க முதலீடு. அவர்கள் காஃபி இயந்திரங்கள் போன்ற வழக்கமான வீட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்தனர். இது ரஷ்யாவுக்கு ஒரு இலக்காக இருந்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்றார். உக்ரைனில் பொதுமக்கள் இலக்குகளை தாக்கும் ரஷ்யாவின் போக்கு எப்போதும் மாறாது என்பதை நிரூபிப்பது போல ரஷ்ய படைகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் கூறினார். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் உண்மையில் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போகிறார்கள் என்பதற்கு மாஸ்கோவில் இருந்து இன்னமும் எந்த அறிகுறியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். உக்ரைனிய வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா, பிளெக்ஸ் தொழிற்சாலை பாதுகாப்பு அல்லது ராணுவத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு முழுமையான சிவிலியன் தொழிற்சாலை என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைனில் உள்ள அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனம் போயிங்கின் அலுவலகங்கள் உட்பட கடந்த காலத்தில் ரஷ்ய விமான தாக்குதல்கள் பிற அமெரிக்க வர்த்தகங்களை சேதப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிளெக்ஸ் 1969 ஆண்டு ஒரு தொடக்க நிறுவனமாக தொடங்கியது. அமெரிக்காவில் சிலிகான் பள்ளத்தாக்கில் வளர்ந்து வரும் நிறுவனங்களுக்கு சில பாகங்களை உருவாக்கியது. இப்போது இது 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுமார் 1,60,000 ஊழியர்களை கொண்ட ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஆகும். மொகச்சேவோ நகர மேயர் ஆண்ட்ரி பலோஹா வெளியிட்ட அறிக்கையில், இந்த நிறுவனம் நகரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வழங்குகிறது என்று குறிப்பிட்டார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில், வியாழக்கிழமை இரவு நேர தாக்குதல்கள் உக்ரைனின் ராணுவம் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்ததாக தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைகளுக்கு உதவுவதற்காக போரில் போர் நிறுத்தத்திற்கு செலன்ஸ்கியும் ஐரோப்பிய தலைவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த வாரம் அலாஸ்காவில் புட்டினுடனான சந்திப்புக்கு பின்னர் ஒரு திருப்பம் வரும் வரை ட்ரம்ப் ஆதரித்த கோரிக்கையையும் போர் நிறுத்தம் தான். செலன்ஸ்கி, ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு இடையே திங்கட்கிழமை வாஷிங்டனில் நடந்த சந்திப்பின் முக்கிய முடிவுகளில் ஒன்று உக்ரைனுடனான பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான உறுதிமொழி. ரஷ்யா வரும் ஆண்டுகளில் உக்ரைன் மீது மற்றொரு தாக்குதலை நடத்தாது என்பதை உறுதி செய்யும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் நேட்டோவின் பிரிவு 5 போலவே இருக்கும். இது ஒரு நேட்டோ உறுப்பினர் தாக்கப்பட்டால் அதன் அனைத்து உறுப்பினர்களாலும் பரஸ்பர பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இருப்பினும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ், உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் அலாஸ்காவில் நடந்த புட்டின் ட்ரம்ப் சந்திப்பின் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யாவும் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். மற்ற அனைத்தும் வீண் முயற்சி என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வெளிநாட்டு ராணுவ தலையீடு மூலம் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்ட அவர், மோதலுக்கு நிலையான மற்றும் நீண்டகால தீர்வில் உக்ரைனுக்கு ஆர்வம் காட்டவில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது என்றார். இரவு நேர தாக்குதல் ரஷ்யாவின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களின் அலைகளையாக கொண்டு வந்தது. காலை 6 மணி வரை மணிக்கணக்கில் நீடித்தது. மேற்கு நகரமான லிவில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டதாக நகர அதிகாரிகள் சமூக ஊடகங்களில் எழுதினார்கள். ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் 11 இடங்களை தாக்கின. மேலும் வீழ்ந்த இடிபாடுகளும் மேலும் 3 இடங்களை சேதப்படுத்தியதாக உக்ரைனின் விமானப்படை டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. லிவிவில் நகரத்தில் பல மாவட்டங்களில் பல இடங்களில் தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டதாக அவசர சேவைகள் எழுதின. தனியார் வீடுகள், குடியிருப்பு அல்லாத கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்தன. தீ விபத்துகள் ஏற்பட்டன. இதற்கிடையில் உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் அருகில் உள்ள ரோஸ்டோ பகுதியில் உள்ள ரஷ்யாவின் நோவோஷாகின்ஸ்க் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கின. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவது ரஷ்யாவில் பெட்ரோல் விலையை உயர்த்தியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த தொடர்ச்சியான தாக்குதல்கள் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் 13% ஏற்கனவே முடக்கிவிட்டதாகவும் குறைந்தது 4 சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் மாஸ்கோ டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. உள்ளூர் ஊடகங்கள் ரஷ்யாவின் சில நகரங்களில் எரிவாயு மற்றும் பெட்ரோல் விலைகள் கடந்த ஆண்டை விட சுமார் 20% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடுகின்றன.